ஆரம்பிச்சிடலாம். ஒரே நிமிஷம் சில அடியார்கள் வர்றாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. பெற்றோர்களுக்கு முதலாவதாக என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும் வேலுண்டு வினையில்லை குழுமம் சார்பாக நாம மழலையர் முருகன் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரோம். போன வருடம் நிகழ்த்தினோம். ஒரு சில காரணங்களால தொடர்ந்து பயணிக்க முடியல. இந்த வருடம் முழுவதுமாகவே வாரம், அதாவது மாதத்துக்கு 2 முறை, மந்த்லி ட்வைஸ் நம்ம வைக்க போறோம். அது முதல் வாரமும் 3வது வாரமும் நாம இந்த மழலையர் முருகன் நிகழ்ச்சி இருக்கும். எப்பயுமே இது 12:30க்கு தான் ஆரம்பிக்கும். அதனால குழந்தைங்க எல்லாரும் 12 மணிக்கு சாப்பிட்டு ரெடி ஆயிடும். யாரும் சாப்பிடாம வந்துடக்கூடாது. எல்லாரும் 12 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு ரெடி ஆயிடுங்க. 2 வாரம் கிளாஸ் இருக்கும். 1 வாரம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கொடுப்பாங்க. யாரு பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கும் நல்ல பரிசுகள் எல்லாம் தரும். அதனால அந்த வகையில இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்கிறோம். ஆக இன்னைக்கு தொடங்கி இது ஜனவரியில தொடங்கி டிசம்பர் வரைக்கும் 12 மாதங்களும் உங்க எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்களை கத்து தரலான் இருக்கோம். இந்த மழலையர் முருகனுடைய இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு பக்தி சார்ந்த விஷயங்களை சொல்லித்தரணும். உங்களுக்கு நிறைய இசை சொல்லித்தர்றது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் பரதநாட்டியம் ஆன்லைன்லயே சொல்லித்தரலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் அதுக்கப்புறம் பசங்களுக்கு எல்லாம் நம்ம சிலம்பம் சொல்லிக் கொடுக்கலாம். ஒவ்வொரு ஜோன் வைஸா. சிலம்பம் ஆன்லைன்ல கிடையாது, நேர்ல. இப்போ சென்னை பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சுலபமா வர்ற மாதிரி சிலம்பம் சொல்லி தர மாதிரி, இது மாதிரி பிளஸ் நம்ம திருப்புகள், நம்மளுடைய தேவாரம், அப்புறம் நம்ம திருமுறைகள், சின்ன சின்ன பாடல்கள், இந்த மாதிரி எல்லாம் உங்க எல்லாருக்கும் சொல்லி தரலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அதனால உங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதனால குழந்தைகள் எல்லாம் ஆர்வமா கலந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவங்கள்ட்டையும் நீங்க சொல்லுங்க. உங்க எல்லாரையும் பார்க்கறதுல அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாருடைய திருமுகமும் தெரியுது. மணி உஷா அப்படிங்கிற ஐடியிலையும், தருண் கேமிங் அப்படிங்கிற ஐடியில இருக்கிறவங்க, கபிலன் ஐயா, அவங்க எல்லாம் எனக்கு தெரியல. உங்க வீடியோஸ் மட்டும் நீங்க ஆன் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா குழந்தைங்களையும் முகத்தை பார்க்கணும். அதுக்காக இது ஒரு அறிமுக வகுப்பு தான். இந்த அறிமுக வகுப்புல நம்ம சில விஷயங்கள் போன அமர்வுல நிறைய பார்த்திருந்தோம். இருந்தாலும் இன்னைக்கு இது 6வது அமர்வு. சில விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? பார்க்கலாமா? இப்ப எல்லாரும் சின்ன சின்ன விஷயங்களை பார்க்கலாமா? இப்ப முக்கியமா உங்க எல்லாருடைய பேரையும் நீங்க சொல்லலாம். சொன்னீங்கன்னா நம்ம அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமி, உங்க எல்லாருடைய பேரும் நீங்க நான் சொல்றேன். அவங்க உங்களை பத்தி அறிமுகப்படுத்த, எல்லாத்துக்கும் ஒரு அறிமுகப்படுத்திக்கலாம். வேகமா அறிமுகப்படுத்திட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் சுவாமி. இப்போ உங்களுடைய அறிமுகம் செய்து கொள்ளலாம். எனக்கு முதலா தெரிகிறது விபு ஐயா அவர்கள். நீங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க, உங்க பேரு, நீங்க என்ன படிக்கிறீங்க, அது மட்டும் சொன்னா போதும். இப்ப எங்க இருந்து வர்றோம், உங்க பேரு என்ன, நீங்க எங்க இருந்து வர்றீங்க. இப்ப நான் எங்க இருந்து வர்றேன்னா, நான் ஆனந்த். நான் இருக்கிறது எத்தியோப்பியால இருக்கேன். நான் இன்னும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்லணும். சரிங்களா? இப்போ விபு ஐயா சுவாமி, நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம். அன்மியூட் பண்ணிக்கோங்க. விபு ஐயா சாமி, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் ஐயா, என் பேர் விபு. நான் சென்னை இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நன்றிங்க விபு ஐயா, ரொம்ப நன்றி ஐயாவுக்கு. எல்லாரும் கிளாப் சிம்பிள் போட்டுக்கலாம். யாராவது சொன்னாங்கன்னா கிளாப் சிம்பிள் மட்டும் போட்டுக்குவோம் அவங்க எல்லாத்துக்கும். சரி, அடுத்தபடியா நமக்கு மணி உஷா அப்படிங்கிற ஐடியில 3 குழந்தைங்க இருக்காங்க. அவங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். ஐயா 4 குழந்தைங்க இருக்கோம். 4 குழந்தைங்க இருக்கீங்களா? மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. சொல்லுங்க அம்மா, உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் சுபாஸ்ரீ. நான் விக்ரமசிங்கபுரத்துல இருக்கேன். நான் 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்க இருக்கீங்க சாமி? விக்ரமசிங்கபுரம், திருநெல்வேலி மாவட்டம். நல்லது. மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. அடுத்த குழந்தை உங்க கூட இருக்கிற அடுத்த குழந்தைங்களுக்கு அவங்கள அறிமுகம் செய்து கொள்ளலாம். என் பெயர் இந்து மகாலட்சுமி. நான் 7th படிக்கிறேன். விக்ரமசிங்கபுரத்துல இருக்கேன். மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. சொல்லுங்க சாமி, அடுத்தவங்க. என் பெயர் சிவகர்ணாஸ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன், விக்ரமசிங்கபுரம். மகிழ்ச்சிங்க சாமி. அடுத்தபடி இன்னொரு குழந்தை. என் பெயர் அஞ்சனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன், விக்ரமசிங்கபுரம். மகிழ்ச்சி. படிக்கிறேன். நல்லதுங்க ஐயா, கோயம்புத்தூர் கபிலன் ஐயா. மகிழ்ச்சி. என்ன படிக்கிறீங்க சுவாமி?
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. நாங்க மகிழ்ச்சிங்க சாமி. அடுத்து உங்க கூட இருக்கிறவங்க அந்த அம்மா அவங்க? என் பேர் தேஜஸ்வினி, நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். மகிழ்ச்சிங்க சாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நல்லதுங்க சாமி. அப்புறம் அனுஷ்யா. அனுஷ்யா நாலு மியூட் பண்ணிக்கலாம் நீங்க. அனுஷ்யா அம்மா. என்ன நீ சொல்ற? நான் தமிழினி. நான் யூகேஜி படிச்சிட்டு இருக்கேன். யூகேஜி படிக்கிறீங்களா தங்கம்? ரொம்ப மகிழ்ச்சி. எங்க இருந்து வரீங்க? கோயம்புத்தூர். ஊர் என்ன? கோயம்புத்தூர். மகிழ்ச்சி சாமி. மகிழ்ச்சி. மியூட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு வந்து அப்யுக்த் ஐயா அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லணும். அப்யுக்த் ஐயா. என் பெயர் அவ்யுக். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எல்லாரும் எல்லாரும் கரவொலி கிளாப் பண்ணிடலாம். மகிழ்ச்சிங்க சாமி. மகிழ்ச்சி. அடுத்து நிமலன் ஐயா அவர்கள் நீங்க மியூட் பண்ணி பேசலாம். என் பேர் நிமலன். நான் 4ஆம் வகுப்பில் படிக்கிறேன். நான் சென்னையில் முகலைவாக்கத்தில் இருக்கிறேன். மகிழ்ச்சிங்க சாமி. மகிழ்ச்சி. அடுத்தபடியா ரத்தின சபாபதி அப்படிங்கிற ஐடியில இருக்கிறவங்க உங்களை அறிமுகம் செய்து கொள்ளலாம். திருச்சிற்றம்பலம். நான் ஜெயகிருஷ்ணா, பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகிழ்ச்சிங்க சாமி. ஜெயகிருஷ்ணா ஐயா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து நமக்கு தன்யஸ்ரீ அம்மா அவர்கள் மியூட் பண்ணி. என் பேரு தன்யஸ்ரீ. நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். நான் 6th படிக்கிறேன். என் பெயர் ராக்கி மிதுன். நான் சிதம்பரத்துல இருந்து பேசுறேன். 4th ஸ்டாண்டர்ட். மகிழ்ச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கடுத்து நல்லதுங்கய்யா. நல்லது. அடுத்தபடியா நமக்கு தேஜ் பிரியா ஐடியில இருக்கிற ஐயா சுவாமி. தேஜ் பிரியா ஐடியில இருக்கிற ஐயா தங்களை அறிமுகம் செய்து கொள்ளலாம். சொல்லிட்டீங்களா? நல்லதுங்க சார். மன்னிக்கணும். தன்யஸ்ரீ CS அப்படின்ற ஐடியில இருக்கிற அம்மா. என் பேர் தன்யஸ்ரீ. நான் முதல் வகுப்பு பிரிவில் படித்து வருகின்றேன். நான் சென்னை மயிலாப்பூரில் இருக்கிறேன். மகிழ்ச்சிங்க சுவாமி. மகிழ்ச்சி. அப்புறம் சரஸ்வதி எஸ் அப்படிங்கிற ஐடியில இருக்கிற அம்மா அவர்கள், சஷ்டி பிரியா அம்மா அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். என் பெயர் சஷ்டி பிரியா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சென்னையில் இருக்கிறேன். நன்றிங்க அம்மா. மகிழன் ஐயா அவர்கள் மகிழன் ஐடியில இருக்கிறவங்க அம்மா சுவாமி. முருகாசரணம். என் பெயர் முகிதா. நான் 3ஆம் வகுப்பில் ஆ பிரிவில் படிக்கின்றேன். சென்னையில் காட்டுப்பாக்கத்தில் இருக்கின்றேன். மகிழ்ச்சி. மியூட் பண்ணிக்கலாம். நல்லது. முருகாசர். அடுத்தபடியா பிகே ஹர்ஷினி ஐடியில இருக்கிற அம்மா தங்களை அறிமுகம் செய்து கொள்ளும். என் பெயர் ஹர்ஷினி. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் காரைக்குடியில் இருக்கின்றேன். எங்க இருக்கீங்க சுவாமி? காரைக்குடி. நல்லதுங்க அம்மா. நல்லது. அடுத்தபடியா வேற யாராவது அறிமுகம் செய்து கொள்ள இருக்கீங்களா? ஜெயலட்சுமி அம்மா அவர்கள். ஜெயலட்சுமி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். முருகாசரணம். என் பெயர் லட்சுமி பிரபா. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். சீர்காழியில் இருக்கின்றேன். அருமை சாமி. அருமை. லட்சுமி பிரபா அம்மா எங்களுடைய உள்ளம் கவர்ந்த அம்மா அவர்கள். மற்றபடி இன்னொரு யாரெல்லாம் அறிமுகம் செய்து கொள்ளலாம் அவங்க நீங்க அறிமுகம் செய்து கொள்ளலாம். அபிநயா ஐடியால இருக்கிறாங்க, லதா ஐடியால இருக்கிறாங்க. அம்மா அபிநயா ஐடியால இருக்கிற அம்மா சாமி நீங்க பேசுங்க. சிவாய நம. என் பெயர் கௌதம். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நல்லதுங்க அம்மா. அதுக்கடுத்து லதா சண்முகம் அம்மா அவர்கள் ஐடியில இருக்கு. பெயர் மிருதுளா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். மயிலாடுதுறை. மயிலாடுதுறையில இருந்து வர்றீங்க. மகிழ்ச்சிங்க சாமி. தருண் ஐயா தருண் கேமிங் இருக்காங்க. ஹலோ.
சிவாய நம. என் பெயர் ஆர் வருண்ராம். 9ஆம் வகுப்பு ஆ பிரிவு, அரசு மேல்நிலைப்பள்ளி ஆண்டிபந்தல். மகிழ்ச்சிங்க சுவாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எந்த ஊர்ல இருந்து இருக்கீங்க சுவாமி? ஆண்டிபந்தல், திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். நல்லதுங்க சுவாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. கிருத்திகா அம்மா அவர்கள். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரக்ஷன் கார்த்திக். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் ஊர் கோயம்புத்தூர். மகிழ்ச்சிங்க ஐயா, 2ஆம் வகுப்புலயே அவ்வளவு அழகா தமிழ் பேசுறீங்க. மகிழ்ச்சி சாமி. கபிலன் ஐடியில இருக்கிற ஐயா சுவாமி. கபிலன் ஐயா சொல்லிட்டாங்கய்யா. கபிலன் ஐயா சொல்லிட்டாங்க. சர்வேஷ் ஐயா இருக்காரு. சர்வேஷ் ஐயா சுவாமி. என் பேர் சொல்லுங்க சர்வேஷ் ஐயா. என் பேர் சர்வேஷ். நான் 2ஆவது வகுப்பு படிக்கிறேன். நான் சென்னையில. எங்க இருக்கீங்க? சென்னையில இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் அறிமுகப்படுத்திட்டீங்களா? எல்லாரும் உங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டீங்களா? எல்லாரும். ஐயா, என் பெயர் தனுஸ்ரீ. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். அத்திப்பிள்ளை. எந்த ஊருங்க சாமி? நாகப்பட்டினம். நல்லதுங்க சுவாமி, நாகப்பட்டினம். மகிழ்ச்சிங்க சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா நான் என்ன இது பண்ணல ஐயா, இன்ட்ரோடியூஸ் ஆயில. சரண்யா அம்மா சொல்லுங்க அம்மா, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பெயர் காதேவலட்சுமி. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் வேலூர்ல இருந்து வந்திருக்கேன் சாமி. ரொம்ப மகிழ்ச்சி, வேலூர்ல இருந்து வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. சிவ எல்லாரும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யாராவது அறிமுகப்படுத்தாதவங்க இருக்கீங்களா? எல்லாரும் அறிமுகப்படுத்தியாச்சு. என் பேர் நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன். நான் சென்னையில இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி தங்கம், ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரையும் பார்த்தது. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுடைய அந்த அமர்வுக்கு நம்ம போகலாம். ஒரே ஒரு நிமிடம் சாமி, ஒரு நிமிடம். அடியன் நான் இப்போ ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். இப்போ ஷேர் பண்ண ஒரு நிமிடம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒரு நிமிஷம் சாமி. இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான், ஆனா இன்னைக்கு கொஞ்சம் வேகமா பார்க்க இருக்கிறோம். எல்லாம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்னால கொஞ்சம் வேகமா பார்க்க இருக்கிறோம். எல்லாருக்கும் இன்ட்ரோடக்ஷன், எல்லாத்துக்கும் ஸ்கிரீன்ஷாட் தெரியுதுங்களா சுவாமி? தெரியுதுங்களா? தெரியல சார், வெயிட் பண்ணு. இப்ப வந்துட்டு இருக்கு பாருங்க. தெரியுதுங்க சுவாமி? ரொம்ப மகிழ்ச்சி. சரிம்மா, எல்லாரும் இது ஏற்கனவே நம்ம பார்த்தது கொஞ்சம் வேகமா போறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தது புரிதானவங்களுக்கு ஒரு சின்னதா சொல்லிட்டு நம்ம உள்ள போகிறோம். எடுத்த உடனே நம்ம விநாயகர்ல தான் ஆரம்பிக்கிறோம். விநாயகர் அப்படிங்கிறவர் தான் மூல முதல் பொருளாக இருக்கின்றார். விநாயகருக்கு பெரிய காது எதுக்காக இருக்குன்னா நிறைய நல்ல விஷயங்களை கேட்கணும். விநாயகருக்கு அந்த சிறிய கண்கள் எதுக்காக இருக்குன்னா எதையும் உன்னிப்பா கவனிக்கணும். அதுக்கப்புறம் விநாயகருக்கு பெரிய தலை எதுக்காக இருக்குன்னா நல்ல விஷயங்களை சிந்திக்கணும். அவர் கையில அங்குசம் இருக்கு இல்லையா, அது எதுக்காகனா ஆசைகளை கட்டுக்குள்ள வைக்கணும், ஆசையை கட்டுப்படுத்துவதற்காக. அவர் கையில இருக்கக்கூடிய கோடரி வச்சிருக்காரா? அங்க தெரியுதுங்களா உங்க எல்லாத்துக்கும்? கையில கோடரி வச்சிருக்காரா? அந்த கோடரி எதுக்காக அப்படின்னா அது உங்களுக்கு பாச பிணைப்புல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு. அந்த சின்ன வாய் இருக்கு இல்லையா, விநாயகருக்கு சின்னதா வாய் இருக்கு இல்லையா, அந்த வாய் எதுக்காக? குறைவா பேசணும், ரொம்ப குறைவா பேசணும், நிறைய வளவளான்னு பேசக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்தபடியாக அவருடைய அபயகரம் என்பது எதுக்காக இருக்குன்னா நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக. அவருடைய தந்தம் மகாபாரதம் போன்ற நல்ல நூல்களை எழுத வேண்டும் என்பதற்காக அவருடைய தந்தம் இருக்கு. அவருடைய தும்பிக்கை எதுக்காகன்னா நம்ம கொண்ட லட்சியத்துல நாம சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்வதற்காக அவருடைய அந்த லட்சியம் என்றதை நாம் அடையணுன்றதுக்காக அவர்கிட்ட இருக்கு. அப்புறம் அவர் கையில இருக்கக்கூடிய பெரிய வயிறுன்னா உலகமே அவர் வயிறுக்குள்ளதான் அடக்கம் அப்படின்னால வயிறு பெரிய வயிறாக இருக்கின்றது. அவர்கிட்ட இருக்கக்கூடிய மோதகம்னா கொழுக்கட்டைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மோதகம் எதுக்காக இருக்குன்னா வாழ்க்கையை இனிமையாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக.
மூஞ்சூறு எதுக்காக இருக்கு? அவர் கீழே ஒரு எலி இருக்கு இல்லையா? இந்த மூஞ்சூறு எதுக்காகனா ஆசைகளை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் அதனுடைய வடிவத்தினுடைய தத்துவம். அப்ப விநாயகரை பார்க்கும்போது அவருடைய பெரிய தலை என்பது நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும். சிறிய கண் என்பது எதையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பெரிய காது என்பது நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். அவர் கையில இருக்கக்கூடிய கோடரி என்பது நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள் எல்லாம் வெட்டி எறிவதற்காக. அவர்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன வாய் என்பது குறைவாக பேச வேண்டும். அபயகரம் என்பது நமக்கு நன்மையை செய்ய வேண்டும். விநாயகருடைய பெரிய வயிறு எதை குறிக்கிறது அப்படின்னா உலகமே நான் தான் என்ன நம்ப வேண்டும் என்பதற்காக. அவருடைய தும்பிக்கை என்பது நமக்கு லட்சியத்தில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக குறிக்கின்றது. இதுதான் விநாயகருடைய தத்துவம். ஆக விநாயகருடைய தத்துவம் என்பது என்னன்னா, விநாயகர் என்பவர் இத்தனை அந்த விஷயங்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம ஏதோ விநாயகரை பார்க்கிறோம் போறோம் அப்படின்னு இல்லாம விநாயகரை கும்புறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்கு. புரியுதுங்களா? விநாயகரோட தும்பிக்கை எதை குறிக்கின்றது? யாராவது பதில் சொல்லுங்க சுவாமி. நம்முடைய லட்சியத்தில் உறுதி கொள்ள வேண்டும். சிறப்பு சிறப்பு. லட்சியத்தில் உறுதி கொள்ள வேண்டும் என்பதை சிறப்பாக சொல்லுவது நம்மளுடைய விநாயகருடைய தும்பிக்கை. மூஞ்சூறு, விநாயகர் இருக்கக்கூடிய மூஞ்சூறு எதை? ஆசைகளை அடக்கி வைக்க. படம் தெரியுதா? படம் போயிடுச்சா? தெரியுதா? தெரியல மேடம். தெரியலையா? தெரியல பாட்டி. வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வரும் மறுபடியும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் தனியா இருக்கு. அங்க ஐயாவுக்கு சுவாமி அடியன் வந்துட்டு இருக்கேன். மறுபடியும் போடுங்க, அந்த படத்தை போடுங்க மறுபடியும். ஒரு நிமிஷம் சுவாமி, நான் அது கரெக்ட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். விநாயகருடைய மூஞ்சூர் நமக்கு எதை குறிக்கின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விநாயகருடைய மூஞ்சூர் நமக்கு எதை குறிக்கிறது? அருமை சாமி. ஆசைகளை அடக்கி, ஆசைகள் நமக்கு நிறைய ஆசைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால நம்மளுடைய ஆசைகள் எல்லாவற்றையும் அடக்கி வைப்பதற்காக இருப்பதுதான் இந்த விநாயகருடைய தத்துவம் அப்படிங்கறத சொல்றோம். நான் ஒரு சின்ன இடையூறு ஏற்பட்டுருச்சு. ஒரே ஒரு நிமிஷம் எல்லாரும் பொறுமைக்காக அந்த திரும்ப அடியை அதை ஓபன் பண்ணிடுறேன். சிவாய நம. அது திடீர்னு பிரசன்ட் பண்ணிட்டு நீ பாஸ் பண்ணிடு. பாஸ் பண்ணிட்டுமா? ஐயா மியூட்ல இருக்கீங்க. வருவார் ஐயா, வருவாரு. இன்னும் அது போடுறாரு. இப்பதான் அந்த படம் வரல, பிரசன்ட் பண்றாரு மேல. தெரியுதுங்களா? எல்லாருக்கும் தெரியுதுங்களா? மகிழ்ச்சி.
இப்போ இப்ப பெரிய காது எதற்காக, நமக்கு பெரிய காது எதற்காகன்னா நிறைய நல்ல விஷயங்களை கேட்கணும். நமக்கு விநாயகர் சொல்றது அந்த தத்துவம் என்ன சொல்லுது? நல்ல பெரிய காது என்பது சின்ன கண் என்ன, எதையும் மிக உன்னிப்பாக கவனம் செய்யணும், நல்ல உன்னிப்பா கவனிக்கணும். எல்லாரும் உன்னிப்பா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் இப்ப உன்னிப்பா கவனிக்கிறீங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. விநாயகருடைய பெரிய வயிறு எதை காட்டுகின்றது என்றால் அது உலகமே விநாயகருடைய வயிற்றுக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கறத காட்டுது. புரியுதுங்களா? இப்ப அடுத்தபடியாக நாம எங்க போறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அடுத்தபடியாக நாம போக இருக்கக்கூடிய அடுத்தது அறுமுக சிவன் முருகனுடைய திருமுகம். இப்ப நீங்க பார்க்கிறீங்கல்ல, முருகனுக்கு எத்தனை முகம் இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. முருகனுக்கு எத்தனை முகம் இருக்கு? ஆமா, முருகனுக்கு 6 முகங்கள் இருக்கின்றது. முருகனுக்கு இந்த 6 முகங்கள் என்ன அப்படின்னா, முருகன் 6 விஷயங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 6 முகங்களும் 6 விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. அது பேர் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோஜோதம், அதோமுகம்னு 6 முகங்கள் இருக்கு இறைவனுக்கு. இறைவனுடைய வாகனம், முருகனுடைய வாகனம் என்ன? எல்லாம் சொல்லுங்க. முருகனுடைய வாகனம் என்ன? மியூட் பண்ணிக்கலாம். மயில் எதை குறிக்கிறது அப்படின்னா, மயில் என்பது நம்ம சொல்றோம்ல லைட் இருக்கு இல்லையா, லைட்னு சொல்லுவோம்ல, லைட் ஒளி, லைட் சவுண்ட்னு சொல்லுவோம், சப்தம். ஆமா, லைட்ன்றதுதான் முருகனுடைய அந்த வாகனம் பிடிக்கும். அதனாலதான் முருகனுடைய வாகனம் ஒளியின் வடிவமாக, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விந்து வடிவம் அப்படின்னு சொல்லுவோம். விந்து என்றால் ஒளி. விந்துனது ஒளி, கண்ணுல பாக்குற ஒளி இருக்கு இல்லையா, அது பேர் விந்து வடிவமாக இருக்கின்றது. அவன் கையில என்ன இருக்கு? முருகர் கையில என்ன இருக்கு? வேல் இருக்கு. அந்த வேலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த வேல் எங்க எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை பாருங்க. அந்த பேருக்கு அந்த வேலுக்கு பேரு ஞானவேல் அப்படின்னு பேரு. அந்த வேலுக்கு என்ன பேரு? ஞானவேல். ஆமா, ஞானவேல். வெரி குட். இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். உங்க முகம் எல்லாம் வீடியோஸ் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த வேல் எதை காட்டுது அப்படின்னா, வேல் என்பது ஏதோ தூக்கி யாரையோ குத்தி கொல்றதுக்காக வச்சிருக்குதுன்னு நினைக்க கூடாது. முருகர் கையில இருக்கக்கூடிய வேல் யாரையோ குத்தி கொல்லுவதற்காக இல்ல. இந்த வேல் எதை அழிக்குது அப்படின்னா, இந்த வேல் பாக்குறதுக்கு ஞானம் மாதிரி இருக்கு. ஞானம்னா என்னதுன்னா நம்மளுடைய அறிவு. நம்ம அறிவு இருந்தா நமக்கு என்ன வராது? துன்பமே வராது. அறிவு இருந்தா எந்த துன்பமும் வராது, எந்த கஷ்டத்துக்குள்ளேயும் மாட்டிக்க மாட்டோம். அறிவு இல்லாம இருந்தா தானே துன்பம் வரும் இல்ல? நம்ம அறிவு இல்லாம இருக்கிறனாலதான் ஏதாவது ஒரு விஷயத்துல, அப்போ அறிவு இருந்தா எந்த இடத்துலயும் துன்பம் வராது. நம்ம அறிவைத்தான் பெருமான் கையில வேலாக வைத்திருக்கார். அறிவு தான், நம்மளுடைய ஞானம் தான் வேலாக. ஞானம் எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா. நம்ம அறிவு எப்படி இருக்கணும்? ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும், ரொம்ப அகலமா இருக்கணும், ரொம்ப ஆழமா இருக்கணும். நம்ம எல்லாற்றை பத்திய அறிவு கூர்மையாகவும் அகன்றும் ஆழ்ந்தும் இருந்ததுன்னா நமக்கு எந்த இடத்துலயும் வெற்றி தான் கிடைக்கும். அதனாலதான் ஞானவேல் எதை கொடுக்கின்றது? வெற்றிவேல் கொடுக்கின்றது. ஞானவேல் வெற்றிவேல், ஞானவேல் வெற்றிவேல். நமக்கு ஞானம் இருந்தா என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். நமக்கு ஞானம் அப்படின்ற அறிவு இருந்தா எல்லாரும் சொல்லலாமா? ஞானவேல் மகிழ்ச்சி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். அப்போ முருகர் கையில இருக்கக்கூடிய வேல் என்றது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஞானத்தை குறிக்கின்றது. ஞானம்னா அறிவு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அறிவு எப்படி இருக்கணும்? ஷார்ப்பா இருக்கணும், ரொம்ப பிராடா இருக்கணும், ரொம்ப டீப்பா இருக்கணும். அப்ப ஷார்ப் அறிவு இருக்கணும், அகலமான அறிவு இருக்கணும். அதாவது அதை குறிக்கிறது தான் முருகர் கையில் இருக்கக்கூடிய வேல். முருகர் கையில் இருக்கக்கூடிய வேலை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு என்ன தோணும்னா, நமக்கு ஞானவேல். அப்ப ஞானம் என்பது என்னன்னா நமக்கு அறிவு அதிகமா இருந்ததுன்னா எந்த குழப்பமான சூழல இருந்தோம், எந்த கஷ்டமான சூழல் இருந்தும் தப்பிச்சிடலாம். அப்படிதானே? அறிவா இருந்தா தப்பிச்சுக்கலாமா இல்லையா? முட்டாளா இருந்தா என்ன பண்ணிக்குவோம்? அறிவு இல்ல, முட்டாளா இருக்கும், என்ன பண்ணிக்குவோம்? ஏதாவது ஒரு தப்ப மாட்டிக்குவோமா? முட்டாளா இருந்தா ஏதாவது ஒரு கஷ்டத்துல மாட்டிக்குவோமா? அதனால அறிவா இருக்கிறது தான் நம்ம எந்த விஷயத்திலும் வெற்றி பெற முடியும். அதனால முருகர் கையில் இருக்கக்கூடிய அந்த வேல் எதை குறிக்குதுன்னா ஞானத்தை குறிக்கின்றது. சரியா? அடுத்தபடியா
அடுத்தபடியா நம்ம பார்க்க இருக்கிறது இது என்ன நீங்க பார்க்கணும். இது யாரு? மீனாட்சி. மீனாட்சி. அது பக்கத்துல அன்னை பராசரி. மீனாட்சி அம்மன். சரி, இப்ப என்ன பண்ணுங்க, எல்லாரும் வீடியோ ஆன் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் ஸ்டாப். ஒரே ஒரு நிமிஷம். குழந்தைங்க எல்லாம் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. வீடியோ தெரியுதுங்களா? எல்லாரும் வீடியோல இருக்கீங்களா? மகிழ்ச்சி. பெண் குழந்தைங்க எல்லாம் மீனாட்சி எப்படி நிக்கிறாங்க அது மாதிரி நிக்க முடியுங்களா? அவங்கள நிக்க மீனாட்சி எப்படி நிக்கிறாங்க? கையில கிளி வச்சு நிக்கிற மாதிரி இன்னும் காட்ட முடியுங்களா? நீங்க எல்லாரும் குழந்தைங்க எல்லாம், பெண் குழந்தைங்க எல்லாம் மீனாட்சி கையில குழந்தை எப்படி வந்து வச்சிருக்காங்க அது மாதிரி காட்ட முடியுங்களா? எப்படி நிக்கிறாங்க எல்லாரும்? அந்த போஸ்ட் காட்டுங்க எல்லாரும். அம்மா பிரேமா தெரியுதுங்களா? எனக்கு வீடியோஸ் தெரியல, குழந்தைங்க வீடியோ எதுவும் தெரியல. பிரேமாமா தெரியுதுங்கய்யா. எல்லா குழந்தைங்க வீடியோ தெரியுதுங்களா? எனக்கு என்ன தெரியல, இது ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளமா தெரியல. குழந்தைங்க சரி, நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், முடிச்சதுக்கு அப்புறம் மீனாட்சி மாதிரி ஒரு போட்டோ நீங்க வந்து நம்ம மழலை முருகன்ல பெண் குழந்தைங்க எல்லாம் மீனாட்சி மாதிரி நின்று ஒரு மீனாட்சி மாதிரி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்புங்க. ஆண்கள் ஆம்பளை பசங்க எல்லாம் முருகர் மாதிரி கையில வேல் வச்சிருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து நீங்க நெத்தியில திரும்பி இருக்கணும். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்பலாமா? இதுதான் இன்னைக்கு டாஸ்க். அப்போ மீனாட்சி மாதிரி நிக்கிற மாதிரி நின்று எல்லாரும் கிளி வச்சு மீனாட்சி நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ பொண்ணுங்க எல்லாம் எடுத்து அனுப்புங்க. பசங்க எல்லாம் அழகா முருகர் மாதிரி கையில வேல் வச்சு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க. இதுதான் டாஸ்க். சரி, இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்னு பண்ண போறேன். இப்போதான் இன்னொன்னு உங்களுக்கு காட்ட போறேன். நீங்க பாருங்க, ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம். வந்துருச்சு. இப்போ மீனாட்சி பாத்தீங்கன்னா, மீனாட்சி என்பது யார் அப்படின்னா முருகன் மற்றும் நம்மளுடைய எல்லாருக்கும் அவதான் அன்னை. எல்லாத்துக்கும் தாய் அவள் தான். அவகிட்ட இருந்துதான் எல்லாமே உருவாகுது. இப்ப மீனாட்சி யாருன்னா சிவபெருமானுடைய கருணை. என்ன சாமி? கருணைனா என்ன? அன்பு. சிவபெருமானுடைய அன்பினுடைய வடிவம் தான் அன்னை மீனாட்சி. பராசக்தி, துர்க்கை எல்லாருமே ஒண்ணுதான். துர்க்கையும் மீனாட்சியும் ஒண்ணுதான். புரிஞ்சுதுங்களா? துர்க்கையும் ஒண்ணுதான், மீனாட்சியும் ஒண்ணுதான். அதனால இறைவனுடைய, அதாவது சிவபெருமானுடைய கருணை அன்பு தான் யாரு? அவனுடைய அன்பு தான் நம்முடைய மீனாட்சி. அப்ப சிவபெருமானுடைய மீனாட்சி என்பவள் யாரு? சிவபெருமானுடைய கருணை. ஆக மகிழ்ச்சி தான். சிவபெருமானுடைய மீனாட்சி என்பவள் யாரு? அருமை சாமி, அருமை. மகிழ்ச்சி. எல்லாம் மியூட் பண்ணிக்கலாம் தங்கங்களா, மியூட் பண்ணிக்கலாம். சிவபெருமானுடைய கருணை தான் நமக்கு என்னவா இருக்கு அப்படின்னா மீனாட்சியாக இருக்கா. மீனாட்சியும் பராசக்தியும் ஒண்ணுதான். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இந்த அமர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் மீனாட்சி மாதிரி நின்று நீங்க ஒரு போட்டோ அனுப்பணும். அடுத்தபடியா நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா சிவ குடும்பம். இது யாரு? அண்ணாமலையா? சிவபெருமான். அருமை. ரைட். நீங்க மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொல்றதை கேட்கலாம், நம்ம சொல்றதை கேட்கலாம். எல்லாரும் மியூட் நிலையில வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னா, இந்த சைடுல இருக்கிறது சிவலிங்க திருமேனி, இங்க இருக்க பாருங்க சிவபெருமான். சிவபெருமான் தலையில என்ன வந்துட்டு இருக்கு பாருங்க, ஒரு தண்ணி மாதிரி வந்துட்டு இருக்கு. அது பேர் என்னது? கங்கை நதி. சரி, சிவபெருமான் தலையில அந்த வெள்ளை கலர்ல வளர்ந்துருக்கு, அது என்னது? வெள்ளை கலர்ல வளர்ந்துருக்கு. மியூட் பண்ணிக்கலாம். பிறை நிலான்னு சொல்லுவோம். இது பிறை நிலா. நான் சொல்றேன், நான் காட்டுறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இது பிறை நிலா. அவன் தலையில இருக்கக்கூடியது பிறை நிலா. அவன் தலையில இருக்கக்கூடியது கங்கை நதி. பெருமான் கங்கை நதி எதுக்கு வச்சிருக்காருன்னா, தண்ணி எதுக்கு வச்சிருக்கோம் வீட்டுல?
நிறைய தண்ணி நம்ம குளிச்சு சுத்தம் பண்றதுக்காக, நம்ம குளிக்கிறதுக்காக வச்சிருக்கோம் தண்ணி. தண்ணி எதுக்காகனா குடிக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு. குடிக்கிறனால என்ன ஆகும்? உடம்பு தெம்பாகும். குளிக்கிறனால உடம்பு சுத்தமாகும். ஆக நம்மளை தெம்பா வச்சுக்கிறதுக்காகவும், நம்மளுடைய ஆன்மாவை சுத்தமா வச்சுக்கிறதுக்காகவும் அவன் தலையில ஒரு கங்கை நதி வச்சிருக்கான். யாரு? சிவபெருமான் தலையில கங்கை நதி வச்சிருக்கான். கங்கை நதி எதுக்காக வச்சிருக்கான்னா நம்மளுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்காக. ஆன்மானா ஒண்ணும் கிடையாது, நம்ம உயிர் இருக்கு இல்லையா, நம்ம உயிரை உடலை தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த தண்ணி வேணும், உயிரை தூய்மைப்படுத்துறதுக்கு கங்கை நதி வேணும். அதனால தலையில கங்கை நதி ஏன் வச்சிருக்காங்கன்னா இந்த உயிர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. சொல்லுங்க, கங்கை நதி எதுக்கு வச்சிருக்கா? ஆக 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 உயிர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. சரி, அவன் தலையில பிறை நிலா வச்சிருக்கான் பாருங்களேன். பிறை நிலா வச்சிருக்கான்ல, அது எதுக்காக அப்படின்னா ஒரே ஒரு நிமிஷம். ரைட், அவன் தலையில ஏன் இந்த பிறை நிலா வச்சிருக்கான்னா அதுக்கு ஒரு கதை இருக்கு. இன்னைக்கு கதை பார்க்கலாமா? எல்லாரும் கதை பார்ப்போமா? கதை சந்திரன் ஏன் தலையில வச்சிருக்கான் அந்த கதை பார்ப்போமா? யார் யாருக்கு கதை பிடிக்கும்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாம் வந்து நீங்க தம்ஸ் அப் கொடுக்கலாம். யார் யாருக்கு கதை பிடிக்கும்னு சொல்றவங்க எல்லாம் தம்ஸ் அப் கொடுக்கலாம். இன்னைக்கு அவன் தலையில ஏன் வந்து பிறை நிலா சூடி இருக்கு? ஆக ரொம்ப மகிழ்ச்சி. அவன் தலையில ஏன் பிறை நிலா வச்சிருக்கான்? எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. உங்க வீடியோ பார்த்து காமி. எனக்கு தெரியல, எனக்கு என்னன்னு தெரியல. அவன் ஒரு நாள், சரி ஏதாவது வீடியோ மியூட் பண்ணிக்கலாம். மணி உஷா அம்மா மியூட் பண்ணிக்கலாம். ஒரு என்ன ஆச்சு அப்படின்னா சந்திரன் இருக்கான் இல்லையா, சந்திரன் எல்லாரும் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதுங்களா? சரி எல்லாரும் கவனிங்க, கதை கவனிங்க. சந்திரன் வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சந்திரனுக்கு அவன் ஒரு தப்பு செஞ்சுட்டான். தவறு செஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சு, அவரை ஒருத்தர் வந்து என்ன பண்ணிட்டாரு, நீ வந்து ஒவ்வொரு நாளா ஒன்னொன்னா தேஞ்சு, முழு சந்திரன் வட்டமா இருக்குமா, நீ தேஞ்சு போகணும்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு. அப்போ தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போயிடு. தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, அவனுக்கு நிறைய மனைவிகள் இருந்தாலும் ஒரு சில மனைவிகளை மட்டும் வச்சு மித்த பேர் யாரையுமே கண்டுக்கல. அதனால அவன் தவறு செய்தனால அவனை என்ன பண்ணிட்டாங்க, சாபம் கொடுத்துட்டாங்க. என்னது, நீ கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு போயிடு. அப்ப டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சுக்கிட்டே இருக்கான். எல்லார்கிட்டையும் போய் ஹெல்ப் கேட்கறான். எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்டா யாரும் கொடுக்க முடியாது, என்னால ஹெல்ப் பண்ண முடியாது, அந்த சாபத்துக்கு நான் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல கடைசியா யாருக்கிட்ட போறான் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடியில போய் காலில் போய் விழுந்துடுறான். சிவபெருமான் காலில் விழுந்தவன் என்ன பண்றாரு, சிவபெருமான் யாரு, கருணை. அவனுக்கு தான் எல்லாரு மேலேயும் கருணை இருக்குல்ல, எல்லாரு மேலேயும் அன்பு இருக்கிறதுனால சிவபெருமான் நோ சொல்லவே மாட்டார். சிவபெருமான்கிட்ட எது கேட்டாலும் அது நோ சொல்லவே மாட்டார். அதனால என்ன பண்ணிட்டாரு, என்னை காப்பாத்துங்கன்னு சொன்ன உடனே காலில் விழுந்த அந்த சந்திரனை தூக்கி தன் தலையில பத்திரமா ஒரு கிளிப்பு மாதிரி போட்டு வச்சுக்கிட்டார். அப்போ தலையில வச்சுட்டு அவர் சிவபெருமான் கிட்ட வந்தனால அவன் என்ன ஆகல, முழுசா தேஞ்சு ஜீரோவா ஆகல. கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு வந்தான் இல்லையா, முழுசா தேஞ்சு ஜீரோ ஆகல. அதனால அவன் தலையில வந்து மாட்டிட்டார். என்ன சொல்லுது இந்த கதை அப்படின்னா, நம்ம ஏதாவது தவறு செய்திருந்தாலும் சிவபெருமான் திருவடியில போய் விழுந்துட்டோம்னா சிவபெருமான் நம்மை காப்பாற்றுவார். அப்ப கங்கை நதி எதை சொல்லுது, உயிர்களை தூய்மைப்படுத்துதல் அப்படின்றத சொல்லுது இல்லையா, உயிர்களை எல்லாம் சுத்தப்படுத்துறதுன்னு சொல்றோம்ல. அதே மாதிரி இந்த பிறை நிலா என்ன சொல்லுது அப்படின்னா, நாம தப்பு பண்ணாலும் சிவபெருமானை வணங்கணும் அப்படின்னா சிவபெருமான் நம்மளை காப்பாற்றுவார். நமக்கு எந்த வித இதையும் செய்ய மாட்டோம். நம்ம என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிச்சுக்குவாரு. ஆனா நம்ம தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணலாமா? தப்பு பண்ண கூடாது. ஆனா தப்பு பண்ணாலும் சிவபெருமானுடைய திருவடியில வீழ்ந்து வணங்குனா அவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு சொல்றதுதான் தலையில் இருக்கக்கூடிய பிறை நிலா. அப்ப தலையில பிறை நிலா எதை காட்டுதுன்னா, சிவம் நம்மை காப்பாற்றும். பிறை நிலா எதை குறிக்கிறது? எல்லாம் சொல்லுங்க, சிவம் நம்மை காப்பாற்றும். சிவம் நம்மை காப்பாற்றும் என்பதை சொல்லுவதுதான் என்ன அப்படின்னா பிறை நிலா. இல்லைங்களா? பிறை நிலா எதை சொல்லுது அப்படின்னா, நமக்கு சிவம் நம்மை காப்பாற்றும் அப்படின்றது. கங்கை நதி எதை சொல்லுது?
கங்கை நதி எதை சொல்லுது? இறைவன் கையில தலையில கங்கை நதி இருக்கிறது எதை சொல்லுது? அறுவை தங்கம். உயிர்களை தூய்மைப்படுத்துதல். அவன் தலையில இருக்கக்கூடிய அந்த பிறைநிலா எதை சொல்லுதுன்னா, பிறைநிலா எதை சொல்லுது? காப்பாற்றும். சிவம் நம்மை காப்பாற்றும். சரி, அருமை தங்குங்களா. சரி, மியூட் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னொன்னு பார்க்க போறோம். சிவபெருமானுக்கு தலையில முடி இருக்கு பாத்தீங்களா? ஜடா முடி இருக்கு இல்லையா? அந்த முடி ஜடா முடி இருக்கு இல்லையா? இந்த முடி தெரியுதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் தெரியுதா? சிவபெருமான் தலையில பெரிய ஜடா முடி தெரியுதா? ஜடா முடி ராகவனையா எனக்கு பிடிச்சதுன்னா எனக்கு வந்து இது நடராஜருடைய வடிவம் மட்டும் தான் போடுங்க. சரியா? லோகனையா யாராவது நடராஜரை ஷேர் பண்ணுங்க. நான் இப்ப இந்த சிவபெருமானுடைய ஜடாமுடி எதை காட்டுது அப்படின்னா, சிவபெருமான ஜடாமுடி இந்த அண்ட சராசரம், உலகம் பெருசா இருக்கு இல்லையா? அது மாதிரி அவனுடைய முடி ரொம்ப பெருசா இருக்கு. அண்ட சராசரமும் அவனுக்குள்ள அடக்கம் அப்படின்றத சொல்லுறதுதான் அவனுடைய ஜடாமுடி. சிவபெருமான ஜடாமுடி எதை சொல்லுது? அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம். அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம். நான் இது ஸ்டாப் பண்ணிடுறேன். அருமை அருமை. இங்க தெரியுதா? இங்க பாருங்க, சிவபெருமானுடைய முடி எப்படி இருக்கு பாத்தீங்களா? பெருசா இருக்கா? தெரியுதுங்களா உங்க எல்லாத்துக்கும்? நடராஜருடைய சிவபெருமான் முடி பாத்தீங்கன்னா எவ்வளவு பெருசா போயிருக்கு. ஆகா 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 சொக்கநாதா, சிவபெருமானுடைய முடி எவ்வளவு பெருசா இருக்கு. இது எதை குறிக்குது? சிவபெருமானுடைய முடி இவ்வளவு பெருசா எதை குறிக்குன்னா, அண்ட சராசரமும் அவனுக்குள் அடங்குவது. சொல்லுங்க. அண்ட சராசரமும் அவனுக்குள் அடங்கும். சரி, இப்போ திரும்ப ரிப்பீட் பண்ணலாமா? சிவபெருமானுடைய கங்கை எதை குறிக்கிறது? தலையில் இருக்கக்கூடிய கங்கை எதை குறிக்கிறது? உயிர்களை தூய்மைப்படுத்துவதற்காக சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த பிறை நிலை எதை குறிக்கின்றது? சிவம் நம்மை காப்பாற்றும் என்பதை குறிப்பதுதான் அந்த பிறை நிலா. சிவபெருமானுடைய அந்த சடாமுடி எதை குறிக்கின்றது? சடாமுடி இருக்கே, அந்த சடாமுடி எதை குறிக்குது? அடக்கம் என்பது சரிங்களா? இப்போ திரும்ப ஸ்டாப் பண்ணிடலாம். அவன் காதல் இருக்கக்கூடிய குலை. இப்போ ஒரு நிமிஷம் அது ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் சாமி. இப்போ இந்த தியரி நான் ஒரு நிமிஷம் அடியன் வந்து இத வந்து இப்ப உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனிங்க. நம்ம 3 விஷயம் பார்த்திருக்கோம். 4வது விஷயத்தோட நிறைவு செய்ய போறோம். அவ்வளவுதான். இன்னும் ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு நம்ம இந்த அமர்வு நிறைவு செய்ய போறோம். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் பேசி நிறைவு செய்ய போறோம். இது ஷேர் ஆயிட்டு இருக்கு சுவாமி, ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் ஷேர் ஆயிட்டு இருக்கு. இப்போ சிவபெருமானுடைய தலை அந்த கங்கை உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கை இந்த உயிர்களை தூய்மைப்படுத்துவதற்காக சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய பிறை நிலா என்பது சிவம் நம்மை காப்பாற்றும் என்ற விஷயத்தை சொல்வதற்காக. அடுத்து சிவபெருமானுடைய முடி, திருமுடி ஜடாமுடி எதை குறிக்கின்றது அப்படின்னா, அது அந்த சராசரம் உலகம் எல்லாம் அவனுக்குள்ள அடக்கம். அந்த உலகத்தை தாண்டி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு இல்லையா? ஸ்டார்ஸ், அந்த சன்னு, மில்கி வே, கேலக்சி, இதெல்லாம் அது யாருக்குள்ள அடக்கம்? சிவபெருமானுக்குள்ள அடக்கம். எல்லாம் அப்படியே நம்ம பாக்குற சேட்டலைட்டு, மார்ஸ், நெப்டியூன், 7 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? 9 பிளானட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த எல்லா பிளானட்ஸும் யாருக்குள்ளதான் அடக்கம்? சிவபெருமானுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்வதுதான் அந்த சடாமுடி. சரி, இப்ப கவனிங்க. அவன் காதுல ஒரு பக்கம் பாருங்க, ஒரு பக்கம் வந்து தோடு இருக்கு. அவன் ஒரு பக்கம் தோடு போட்டிருக்கான். தெரியுதா? நான் ஆரம்ப மார்க் காட்டுறது தெரியுதா? ஒரு பக்கம் தோடு போட்டிருக்கான். இந்த பக்கம் போட்டிருக்க பேரு குழைன்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? குழைன்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? குழை. தோடு. இந்த பக்கம் போட்டிருக்கிறது தோடு. இந்த பக்கம் என்ன போட்டிருக்கான்? குழை போட்டிருக்கான். குழை. ஒரு காதுல என்ன போட்டிருக்கான்? தோடு போட்டிருக்கான். ஒரு காதுல குழை போட்டிருக்கான். ஒரு காதுல தோடு போட்டிருக்கான். ஒரு காதுல குழை போட்டிருக்கான். தோடு யாரு போடுவான்னா பெண்கள் போட்டிருப்பாங்க. குழை யாரு போட்டிருப்பான்னா ஆண்கள் போட்டிருப்பாங்க. ஆண்கள்னா ஆம்பளை பசங்க. குழை வந்து ஆம்பளை பசங்க போட்டிருப்பாங்க. இந்த தோடு வந்து பெண்கள் போட்டிருப்பாங்க. ஆக
இது எதை குறிக்கின்றது? சிவபெருமான் காதுல தோடும் குழையும் எதை குறிக்கிறதுனா ஆணும் பெண்ணும் சமம் என்பதை குறிக்கின்றது. சொல்லுங்க, ஆணும் பெண்ணும் சமம் என்பதை குறிக்கின்றது. எல்லாரும் சொல்லுங்க. அருமை அருமை தங்கலாம், அருமை தங்கலாம், அருமை அருமை தங்கலாம், அருமை. சரி, சரியா? இப்போ சிவபெருமானுடைய காதுல போட்டிருக்கிற தோடும் இந்த இந்த ஸ்டைல்ல போட்டிருக்கிற பேர் என்னது? இதுக்கு பேர் என்னது? குழை. வெரி குட். குழை, குழை, குழை. இதுக்கு பேரு தோடு. தோடு, தோடு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம் தங்கங்களா. இப்போ இந்த ஒரு கால போட்டிருக்கிறது குழை, ஒரு கால போட்டிருக்கிறது தோடு. சிவபெருமான் தோடும் குழையும் போட்டிருக்கிறது எதுக்காகன்னா அது ஆணும் பெண்ணும் சமம் என்பதை குறிக்கின்றது. ஆணும் பெண்ணும் இப்ப கடைசியா ஒண்ணே ஒண்ணு, அது என்னன்னா சிவபெருமானுடைய நெற்றியில ஒரு கண் இருக்கு இல்லையா, இது ஒரு நெற்றிக் கண். சிவபெருமானுடைய நெற்றியில நெற்றிக் கண் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ போடுங்க சுவாமி. சரி, போட்டுட்டோம். அவர் போட்டுக்கிட்டோம். நம்ம திரும்ப ஞாபகப்படுத்திட்டு இருப்போம் அது வரைக்கும். இந்த கங்கை நதி எதை குறிக்கின்றதுன்னா உயிர்களை தூய்மையாக வைப்பதற்கு. உயிர்களை தூய்மையாக வைப்பதற்கு. இந்த பிறைநிலா எதை குறிக்கிறது அப்படின்னா பிறைநிலா எதை குறிக்கிறது? நல்லதுங்க சாமி. இப்ப என்னன்னா இந்த ஜடாமுடி எதை குறிக்குது அப்படின்னா ஜடாமுடி என்பது அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம் என்பதை குறிக்கிறது. அண்ட சராசரமும் அவனுள் அடக்கம் என்பதை குறிக்கின்றது. சரியா? இந்த தோடும் குழையும் எதை குறிக்கின்றது? சாமி நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கா? நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி போட்டோ இருக்கு. நெற்றிக்கண் இருக்கிற மாதிரி போட்டோ சாமி எடுத்துட்டீங்களா? ரைட், சரி. ஐயா இப்ப படம் நெற்றிக்கண் எதை குறிக்கிறது அப்படின்னா சிவபெருமானுடைய ஐயா போடுறேன். நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். ஐயா போடுறாங்க. பாத்தீங்களா சிவபெருமான் நெற்றியில ஒரு கண்ணு இருக்கா? தெரியுதுங்களா? யாருக்குமே கிடையாது. சிவபெருமான் நெற்றியில ஒரு கண்ணு தெரியுதா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா சுவாமி? சிவபெருமானுடைய நெற்றிக்கண் எதை குறிக்கிறது அப்படின்னா ஞான வடிவன் அப்படின்னு, ஞானம் வடிவன் அப்படின்னு குறிக்கிறது. சிவபெருமான் நெற்றிக்கண் எதை குறிக்கிறது? ஞான வடிவம் அப்படின்னு குறிக்கிறது. ஞான வடிவம், அவன் ஞான வடிவன் அப்படின்னு குறிக்கின்றது. சிவபெருமான நெற்றிக்கண் எதை குறிக்கிறது அப்படின்னா அவன் ஞான வடிவம். நெற்றிக்கண் தெரியுதா? ஐயா நீங்க மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. மைக் ஆன் பண்ணி பேசுங்க. இந்த நெற்றிக்கண் என்பது எதை குறிக்கிறதுனா ஞான வடிவினன். சிவபெருமான் யாரு? ஞான வடிவம் அப்படின்னு குறிக்கின்றது. அவனுக்கு ஞான வடிவம். நெற்றிக்கண் எதை குறிக்கிறது? ஞான வடிவம் அப்படின்றத குறிக்கிறது. சரிங்களா? சரிங்களா? புரியுதுங்களா? இன்னைக்கு எடுத்துடலாம் சாமி, எடுத்துடலாம். நமச்சிவாய். இப்போ நிறைவுக்கு வந்துட்டோம். எல்லாரும் விரல் விட்டுக்கலாம். இன்னைக்கு எத்தனை பார்த்திருக்கோம்? கை வச்சுக்கலாமா? எல்லாம் கை காமிச்சுக்கோங்க. எத்தனை பார்த்திருக்கோம்? முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா முதல்ல பார்த்தது கங்கை 1. ரெண்டாவது பார்த்தது என்ன? கங்கைக்கு எடுத்து பார்த்தது என்ன? பிறை நிலா சந்திரன் 2. மூணாவது பார்த்தது என்ன? ஜடாமுடி 3. நாலாவது பார்த்தது என்ன? தோடும் குழையும். நாலாவது பார்த்தது தோடும் குழையும் 4. பார்த்தது என்ன? நெற்றிக்கண். சரி, இப்ப எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க சுவாமி. ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா முதல்ல நாம பார்த்தது கங்கை, அது உயிரை தூய்மைப்படுத்துவதற்கு.
இரண்டாவது பார்த்தது பிறை நிலா, சிவனிடம் இருப்பது, சிவனுடைய தலையில இருப்பது பிறை நிலா, அது சிவம் நம்மை காக்கும் என்பதை குறிக்கின்றது. மூணாவது என்ன பார்த்தோம்? அவனுடைய சடாமுடி. சடாமுடி என்பது எதை குறிக்கிறது? அண்ட சராசரமும் அவனுள் அடக்கம் என்பதை குறிக்கின்றது. நாலாவது என்ன அப்படின்னா, அது தோடும் குழையும் எதை குறிக்கிறது அப்படின்னா, இறைவன் என்னும் சமம் என்பது. கடைசியா சொன்ன அஞ்சாவது என்னன்னா, நெற்றிக்கண் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, அவன் ஞான வடிவினன் என்பதை குறிக்கின்றது. அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இப்ப கங்கை வச்சிருக்கிறதுனால கவனிங்க சாமி, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. அவன் கங்கை வச்சிருக்கிறனால அவனுக்கு பேரு கங்காதரன் பேரு. அவன் ஜடாமுடி வச்சிருக்கிறனால ஜடாதரன் பேரு. அவன் அந்த அந்த பிறைநிலா வச்சிருக்கான் இல்லையா, பிறைநிலா வச்சிருக்க பேரு சோமேஸ்வரன் பேரு. அப்போ இன்னைக்கு மூணு ஒரு சாங் பாடப்போம். ஓம் கங்காதரா சிவ கங்காதரா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் ஜடாதரா சிவ ஜடாதரா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. ஓம் சோமேஸ்வரா சிவ சோமேஸ்வரா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. மூணு சொல்லிட்டோம். சோமன்னா சந்திரன் அர்த்தம். சோமன்னா யாரு? சந்திரன் அர்த்தம். சோமேஸ்வரன்னா சந்திரனை தலையில் வைத்தவனே. கங்காதரனா தலையில கங்கையை வைத்தவனே. அதுக்கப்புறம் ஜடாதரனா ஜடாமுடியை வைத்திருக்கின்றவனே அர்த்தம். புரியுதுங்களா? ஜடாதரா, கங்காதரா, சோமேஸ்வரா. சொல்லுங்க. முதல்ல கங்காதரா. சோமேஸ்வரா, ஜடாதரா. மணிக்கு எடுத்தோட என்னது? கங்காதரா, சோமேஸ்வரா. சோமேஸ்வரன் என்ன அர்த்தம்? சோமேஸ்வரன் என்ன அர்த்தம்? பிறை சூடியவனே, பிறைநிலாவை சூடியவனே சோமேஸ்வரன். புரிஞ்சுதுங்களா? ஜடாதரன் என்ன அர்த்தம்? சடைமுடியை வைத்தவனே. ஜடாதரன் அர்த்தம் சடைமுடியை வைத்தவனே. கங்காதரன் என்ன அர்த்தம்? கங்காதரானா கங்கையை வைத்தவனே. அப்ப கங்காதரா, ஜடாதரா, சோமேஸ்வரா. புரிஞ்சுதுங்களா? சரி, அப்போ நம்ம நிறைவுக்கு வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு என்ன பாட்டு இருக்கு அப்படின்னா 3 பாட்டு. ஓம் கங்காதரா சிவ கங்காதரா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. சொல்லுங்க. ஓம் கங்காதரா. சொல்லுங்க. ஓம் கங்காதரா சிவ கங்காதரா, ஹர ஹர சிவ சிவ நம சிவாய. நம்ம பிள்ளைங்க எல்லாத்துக்கும் தெரியும். இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அடியன் போடுறேன். இங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. நிறைவுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். விநாயக பெருமானுடைய தத்துவங்கள். விநாயகருக்கு பெரிய காது எதுக்குன்னா, நிறைய விஷயங்கள் கேட்கணும். விநாயகருடைய தும்பிக்கை லட்சியமாக இருக்கணும். விநாயகருடைய சின்ன கண்ணு எதையும் உற்று கவனிக்கணும். விநாயகருடைய வயிறு என்பது உலகமே வயிறு உனக்குள்ள இருக்குன்னு சொல்லணும். விநாயகருக்கு என்ன சொல்லலாம்? முருகனுக்கு 6 முகங்கள் இருக்கு. சுவாமி கேக்குதுங்களா? அம்மா பிரேமா கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. சரி, அப்போ அடுத்து என்ன பண்ணோம்? முருகப்பெருமான் பத்தி பார்த்தோம். முருகப்பெருமானுடைய வேல் எதை குறிக்கின்றது அப்படின்னா, ஞானத்தை குறிக்கின்றது. ஞானம், அறிவு இருந்தா, அறிவு எப்படி இருக்கணும்? கூர்மையா இருக்கணும்.
அகலமா இருக்கணும், ஆழமா இருக்கணும். அது குறிப்பதுதான் ஞானம். ஞானத்தை குறிக்கின்றது. முருகனுடைய வேல் எதை குறிக்கின்றது? ஞானத்தை குறிக்கிறது பார்த்தோம். முருகனுடைய வாகனம் என்ன? மயில் வாகனம். மயில் எதுக்கு உரியது? ஒளி, லைட். மயில் எதுக்கு உரியது? லைட் என்ற ஒளி பொருளுக்கு உடையது. அருமை அருமை அடிமை ஒளி பொருள். சரி, அடுத்தபடியா என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானை பார்த்தோம், அன்னை பராசக்தியை பார்த்தோம். அன்னை பராசக்தி, மீனாட்சி எல்லாரும் ஒண்ணுதான். அன்னை பராசக்தி யாரு? அன்னை பராசக்தி சிவபெருமானுடைய கருணை. சிவபெருமானுடைய கருணை என்பதுதான் அன்னை பராசக்தி. அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிவபெருமானுடைய உருவம் பார்த்தோம். அவன் தலையில கங்கை வச்சிருக்கான், அடுத்து பிறை வச்சிருக்கான், அதுக்கடுத்து காதல தோடும் குழையும் இருக்கு, அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஜடாதரன் முடி, ஜடாமுடி இருக்கு, அதுக்கப்புறம் நெற்றிக்கண் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோம்னா இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டிய டாஸ்க் என்னன்னா, பெண் குழந்தைகள் எல்லாம் மீனாட்சி மாதிரி இருந்து போட்டோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? சும்மா நீங்க கிரீடெல்லாம் வைக்க வேணாம், மீனாட்சி எப்படி நிற்பாலும் அது மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பணும். ஆண் குழந்தைங்க எல்லாம் முருகர் மாதிரி போட்டோ எடுத்து அனுப்பணும். இதுதான் இன்னைக்குள்ள டாஸ்க். இத இன்னைக்கு வீடியோல நம்ம சொன்னோம்ல, இன்னைக்கு 5 சொன்னோம் இல்லையா? கவனிங்க கவனிங்க எல்லாரும், குழந்தைங்க எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு 5 சொன்னோம்ல, அதை நீங்க தொகுத்து ஒரு வீடியோ மாதிரி போட்டீங்கன்னா அதை அப்படியே கம்போஸ் பண்ணி நாங்க யூடியூப்ல போடுவோம். எல்லா குழந்தைங்களும் பேசுங்க. நீங்க என்ன சொல்லணும்னா, சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய கங்கை எதை சொல்லுதுன்னா, உயிர்களை தூய்மைப்படுத்துவதற்காக. சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய பிறை நிலா எதை சொல்லுதுன்னா, சிவம் நம்மை காப்பாற்றும் என்பதற்காக. சிவபெருமானுடைய சடாமுடி எதை தருகின்றது என்றால், அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம் என்பதை சொல்வதற்காக. சிவபெருமானுடைய தோடும் குழையும் எதை சொல்லுது என்றால், எதை சொல்லுது? சிவபெருமான் தோடும் குழை எதை சொல்லுது? எதை சொல்லுது? சிவபெருமானுடைய நெற்றிக்கண் எதை சொல்லுது அப்படின்னா, சிவபெருமான் ஞான இதை எல்லாரும் நீங்க வீடியோவா பேசி நம்ம மலையர் முருகன்ல போட்டீங்கன்னா அதை எல்லாம் கம்போஸ் பண்ணி நம்ம வீடியோவா போடணும். அதனால அது பண்ணுங்க. இதை முடிச்சுட்டு பெண் குழந்தைங்க எல்லாம் மீனாட்சி மாதிரி போஸ்ட் கொடுத்தோம், பசங்க எல்லாம் வந்து முருகர் மாதிரி போஸ்ட் கொடுத்தோம். நீங்க ஒரு போட்டோ எடுத்து அனுப்பணும். ஆக்டிவிட்டிஸ். இப்போ பேரண்ட்ஸ்க்கான டைமிங், பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காரலாம். ஒரே ஒரு நிமிஷம், எல்லா பேரண்ட்ஸும் பக்கத்துல இருந்தா வர சொல்லுங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் ஒரே ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷத்தோட முடிச்சிடறோம். ரொம்ப நல்லா பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல வந்துடலாம். பேரண்ட்ஸ் எல்லாருமே எல்லாரும் பேரண்ட்ஸ் வந்துட்டாங்களா? பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பக்கத்துல உட்காந்துக்கலாம். ஏன்னா அவங்க கிட்ட நான் சொல்லணும் சில விஷயங்கள். பேரண்ட்ஸ் எல்லாரும் உட்காந்துக்கலாம். மகிழ்ச்சி. எல்லா பேரண்ட்ஸ் என்னால பார்க்க முடியுது, கொஞ்சம் பேரண்ட்ஸ் பார்க்க முடியுது. எல்லாரும் அம்மா இருந்தாங்கன்னா, அம்மா அப்பா இல்ல யாராவது இருந்தாங்கன்னா நீங்க கூப்பிட்டு உட்கார வச்சுக்கலாம். எல்லா பேரண்ட்ஸும் ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம், ரொம்ப நேரம் இல்ல. பேரண்ட்ஸ் எல்லாம் பக்கத்துல உட்காந்துக்கலாம். எல்லா பேரண்ட்ஸும் மகிழ்ச்சி. எல்லாரும் ஓரளவுக்கு உட்காந்துட்டீங்க தெரியும். சில பேர் எனக்கு வீடியோஸ் தெரியல, இருந்தாலும் சில பேர் வீடியோஸ் மட்டும் தான் தெரியும். தனஸ்ரீ அம்மா, சர்வேஷ் ஐயா, நிமலன் ஐயா மட்டும் தான் தெரியுறாங்க. மத்தவங்க வீடியோஸ் எனக்கு தெரியல. வீடியோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க ஒரு தடவை, அப்படின்னு தான் தெரியும். நல்லது. இப்ப பேரண்ட்ஸுக்கு என்னுடைய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு ஜனவரி மாசத்துல ஆரம்பிக்கிறோம். இது 1 வருஷ கோர்ஸ் மாதிரி கரிக்குலம் டெவலப் பண்ண போறோம். நம்ம நார்மலா கரிக்குலம் என்னவோ நீங்க நார்மலா பாக்குற மாதிரி ரொம்ப குழந்தைங்களுக்கு புரிதலோட, இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாம் சும்மா கட்டுக்கதை சொன்னாலும் அவங்களுக்கு எல்லாம் அது கேட்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு அறிவு சார்ந்த இறைவனை சொல்வதற்கு முயற்சி செய்யறோம். அதனால பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். 12 மணிக்கு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து 12:30 நீங்க அவங்கள வச்சுக்கோங்க. அவங்களுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க. முதலாவது. 2வது, இது இனிமே நாங்க என்ன பண்ண இருக்கோம்னா, குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு எல்லாம் பரதம் வந்து ஆன்லைன்லயே சும்மா முடிஞ்ச அளவுக்கு கத்துக் கொடுக்கலாம். ஆன்லைன் கத்துக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் அது தனியா ஒரு ட்ராக், 1 வாரம் ட்ராக். பசங்களுக்கு எல்லாம் வந்து சிலம்பம் வந்து நேர்லயே, நீங்க சப்போஸ் எந்த ஏரியால இருக்கீங்களோ அந்த ஏரியாலயும் யாரையாவது ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க வருவாங்க, அந்த ஏரியாவுக்கு நீங்க போய் கத்துக்கலாம். அந்த மாதிரி சிலம்பம், ஆடல் கலைகள், பாடல் கலைகள், கர்நாடக சங்கீதமும் ஆன்லைன்ல கத்து தரலாம் அப்படின்னு நாங்க முயற்சி செய்திருக்கோம். அதனால மாசத்துக்கு 2 முறை வந்து 2 வகுப்பு வந்து நடக்கும். ஒரு வகுப்பு ஆக்டிவிட்டி நடக்கும். அந்த ஆக்டிவிட்டியில குழந்தைங்களுக்கு ஒன்னொன்னு, போன முறை பாத்தீங்கன்னா தேர் செய்ய சொன்னோம், அதுக்கப்புறம் வேல் செய்ய சொன்னோம்,
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கட் பண்ணி ஒட்டுறது, கலர் பேப்பர் ஒட்டுறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் கொடுக்கும். அது முழுக்க முழுக்க நம்மளுடைய சமயம் சார்ந்த ஆக்டிவிட்டிஸா இருக்கிறோம். அதனால அதெல்லாம் செய்யறோம். சின்ன சின்ன ஹோம்ஒர்க் எல்லாம் கொடுக்கலாம். அந்த ஹோம்ஒர்க் டைரி மாதிரி ஸ்கூல்ல எப்படி டைரிஸ் எல்லாம் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி அந்த சின்ன சின்ன அந்த விஷயங்கள்லாம் கொடுத்து பண்றோம். நீங்க கொஞ்சம் நோட்டிஃபை பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு சொல்ற பேரண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் நீங்க எங்களுக்கு கை கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களை இன்னும் ரொம்ப ஆழமா சிந்திக்கிறதுக்கு நாங்க முயற்சி செய்யறோம். அதனால பேரண்ட்ஸ் நீங்க எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பை கொஞ்சம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்க ரொம்ப கேட்டுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரே ஒரு 2 பேரண்ட்ஸ் மட்டும் உங்களுடைய அனுபவம் மட்டும் நீங்க சொல்லி நம்ம இதை நிறைவு செய்யணும். 2 பேரண்ட்ஸ் மட்டும் நீங்க இன்னைக்கு நடந்த கிளாஸ் பத்தி ஏதாவது மாடிஃபை பண்ணலாமா, இல்ல இது ஏதாவது சஜஷன் இருக்கு, இல்ல நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படிங்கிற உங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். பேரண்ட்ஸுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு. யாராவது ஒரு பேரண்ட்ஸ் வந்து நீங்க 2 பேரண்ட்ஸ் மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம இதை நிறைவு செய்யறோம். நம்ம நிறைவு செய்யறோம். பேரண்ட்ஸ் யாராவது பேசுங்க. ஐயா ஐயா அம்மா வணக்கம். ஐயா இன்னைக்குதான் புதுசா நாங்க ஜாயின் பண்ணிருக்கிறோம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு கிளாஸ் நடந்தது ரொம்ப அருமையா இருந்ததுங்கய்யா. நல்லதுங்கம்மா. சிவ ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றி. ஐயா வணக்கம் ஐயா. ஜெயலட்சுமி அம்மா பேசுங்க. நானும் இது முதல் தடவைங்க ஐயா. குழந்தைங்களுக்கு இது வந்து இந்த கேள்வி பதிலாம் ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பா எங்கேயாவது கோயிலுக்கு போனா கூட கேட்பாங்க இந்த கேள்வி எல்லாம். அப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த கேள்வி எல்லாம் டக்கு டக்குன்னு குழந்தைங்க இப்ப நீங்க சொல்லி கொடுத்தது கண்டிப்பா அங்க சொல்லலாம். நானே நிறைய குழந்தைங்களுக்கு இந்த கேள்வி பதில எழுதி வச்சுக்கிட்டு கண்டிப்பா சொல்லலாம். அதனால பயனுள்ள தகவல் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு எங்களுக்கும் தான். நன்றிங்கம்மா. நிமலன் ஐயா வீட்டுல. வணக்கம் ஐயா. சாமி இதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நிமலன் அட்டெண்ட் பண்றான். இது ஒரு நல்ல அனுபவம் அவனுக்கு. இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கிளாஸ் அமையறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி பிஸி லைஃப்ல ஒரு பேரண்டா என்னால அவனுக்கு டீச் பண்ண முடியாதது நீங்க சொல்லி கொடுக்கறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ சோ மச். நன்றிங்கம்மா. நன்றி. தனுஷ்டி அம்மா சந்தோஷ்குமார் அம்மா பேசுங்க. வணக்கம் ஐயா. இதுதான் எங்களுக்கு முதல் வகுப்பு. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. குழந்தைங்களோட சேர்ந்து நாங்களும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சிவபெருமானை பத்தி. எங்க ஊர்ல உள்ள சிவனோட பேரையே நான் இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த வகுப்பு நம்ம இப்ப அட்டன் பண்ணும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கணும். இத்தனை நாள் கோயிலுக்கு போறோம், அந்த பேர் கூட நம்ம என்ன தெரிஞ்சுக்கலேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டேன். இன்னைக்குதான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா. சாமி உங்க சாமி பேர் என்ன? அவங்க சிவன் பேர் என்ன சாமி? அத்திப்பிள்ளியூர்ல இருக்க சார் சிதம்பரேஸ்வரர்னு சொன்னாங்க. நான் கோயிலுக்கு நேரடியா போய் ஒரு தடவை பாக்கணும்னு நினைக்கிறேன். போயிட்டு வரதோட இருக்கமே தவிர பேரை கூட தெரிஞ்சுக்கலன்னு வருத்தப்பட்டேன். சரி. நல்லதுங்கம்மா. நல்லது. மகிழ்ச்சி. நிறைவு கொஞ்சம். இப்போ இந்த சிவபெருமானோட அந்த அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சாமி. நீங்க எல்லாரும் ரொம்ப அருமையா உங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவா கொடுக்குறோம். குழந்தைகளுடைய அறிவை வளர்ப்பதற்காக நம்ம இதை வந்து செய்யறோம். அதனால நீங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் குழந்தைங்க நிறைய நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியல. அந்த காலத்துல எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க, யாருக்குமே தெரியல எதுக்காக தலையில எல்லாமே ஒரு ஏதோ அது பதில் சொல்ல முடியாதனால இந்த சமயத்தை வந்து ஏதோ அறிவில்லாத சமயமாக மாற்றி மற்ற சமயங்கள்லாம் பெருசா வந்துட்டு இருக்கு. இது ரொம்ப அறிவு சார்ந்த சமயம், ரொம்ப ஒரு நிலைத்த சமயம் அப்படிங்கறதுனால இந்த சமய அறிவு குழந்தைங்களுக்கு வேணும். அது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைங்களுக்கு புரிதல் வேணும். நாங்க நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்க போறோம். நல்ல ஒழுக்கம், நல்ல சிந்தனை, வாய்மையாக இருத்தல், திருக்குறள் அப்படின்னு பல விஷயங்களை செய்ய இருக்கிறோம். அதனால நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணணும். இதுல எந்த நோக்கமும் கிடையாது. எங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். பின்னாடி வந்து ஏதாவது நம்ம கிட்ட ஏதாவது பணம் கேட்க போறாங்களோ, நம்ம கிட்ட ஏதாவது கேட்க தயவுசெய்து நினைக்கிறேன். உங்க குழந்தைகளுடைய வெல்ஃபேர் மட்டும்தான் எங்களுடைய நோக்கமே தவிர எந்த இடத்துலயும் எங்களுக்கு வந்து எந்த பொருள் நோக்கமோ புகழ் நோக்கமோ எதுவுமே எங்களுக்கு கிடையாது. குழந்தைங்க எல்லாருக்கும் மிகச்சிறந்த ஞானம் சென்றடையணும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அதனால இனிமே வருகின்ற இன்னைக்கு முதல் வாரம் முடிஞ்சிருச்சா, அடுத்து 3வது வாரம், 2வது வாரத்துக்குள்ள அடுத்த ஒவ்வொரு மாசத்தோடைய முதல் வாரமும் 3வது வாரமும் சரியாக 12:30 ஆரம்பிக்கப்படும். 1 மணி நேரம் தான். 1 மணி நேரத்துல முடிச்சு. ரொம்ப கம்மியான டைம் தான். அதனால குழந்தைங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படிலாம் கூட நினைக்க வேணாம். 1 மணி நேரம் குழந்தைங்க கண்டிப்பா இதை வந்து நீங்க கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு எந்த அளவுல எதுவும் பாதிக்காது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அதனால மேக்சிமம் தொடர்ந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்க.
மேக்சிமம் தொடர்ந்து எல்லாரும் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த அளவுல நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவு செய்யறோம். நான் குழந்தைகளுக்கான ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தோம்னா அந்த ஆக்டிவிட்டிஸ் செய்வதற்கு தன்யஸ்ரீ அம்மா உங்க வீட்டுல அம்மா ஓரிரு வார்த்தைகள். அம்மா தன்யஸ்ரீ CS அம்மா அவர்கள். திருச்சிற்றம்பலம் சார். என் பொண்ணு வந்து பொதுவாவே நிறைய கேள்வி கேட்பான். எங்க போனாலுமே அவளுக்கு வந்து இது ஏன் இந்த கலர்ல இருக்குங்கிறதுல ஆரம்பிச்சு எல்லாமே ஏகப்பட்ட கேள்வி கேட்பான். ஆனா நாங்க என்னன்னா தப்பா சொல்லிடக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கும். தப்பா சொல்றோம்னா இந்த வயசுல பதிஞ்சா அது ஃபுல்லா இருக்கும், அதே மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்கிறதுனால. ஆனா ஒவ்வொன்றும் நான் சொல்றப்பயும் நான் யோசிச்சுதான் சொல்லுவேன். இந்த மாதிரி வகுப்புகள் வந்து எங்களுக்கு நிஜமாவே ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா அவங்க ஏன் எதுக்கு அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதிலா சரியா தெரிஞ்சுக்கிறாங்க உங்க மூலமா. அதனால ரொம்பவே நன்றி. நீங்க இந்த மாதிரி வகுப்புகள் நிறைய எடுக்கணும். நீங்க அந்த படங்கள்லாம் காமிச்சீங்க இல்லையா, அதெல்லாம் இன்னுமே நீங்க எங்களுக்கு அந்த ஷேர் அந்த வாட்ஸ்அப் அதுல எல்லாம் காமிச்சா நாங்க இங்க அப்பப்ப ஞாபகப்படுத்துறதுக்கு நாங்க எங்க வீட்டுல புக்ஸ்ல எல்லாம் எங்கேயாவது ஒட்டி வச்சு கூட நான் சொல்லுவோம். நல்லதுங்கம்மா, நல்லது. நீங்க ஷேர் பண்ணுங்க. ரொம்பவே தேங்க்ஸ். இவங்க கூட படிக்கிற குழந்தைங்க கூட நிறைய பேர் உங்க வயசுல இருக்கிறவங்க எல்லாம் ஜாயின் பண்ண ஓகேனா நான் கூட சொல்றேன். கண்டிப்பா சாமி. நிறைய பேர் எவ்வளவு பேர்னாலும் நாங்க வந்து அவங்களுக்கு தொண்டு செய்யறது காத்திருக்கோம். நமக்கு வந்து குழந்தைங்க வந்தா போதும் அப்படின்ற நிலையில இருக்கும். ஒரு பெரிய தொண்டை எடுத்து செய்துட்டு இருக்கோம் சாமி. சிவசிவ அடுத்த தலைமுறையை கரெக்டா கொண்டு போகணும்ன்ற ஒரு பெரிய தொண்டு எடுத்துட்டு இருக்கோம். மகிழ்ச்சிங்க அம்மா. தெரிந்தவங்க எல்லாத்துக்குமே சொல்லுங்க. அல்லங்க மணி உஷா அம்மா. நன்றிங்க. மணி உஷா அம்மா ஐடியில இருக்கிற அம்மா அவங்க ஒரு வார்த்தைகள் சொல்லலாம். மணி உஷா ஐடியில இருக்கிற. வணக்கம் அம்மா. எங்களுக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப சந்தோஷம். ஆனா குழந்தைங்க நல்லபடியா வளரணும். அவங்க வந்து எதிர்காலத்துல நேர்மை உண்மையான உழைப்பு தான் முக்கியம் அப்படிங்கறது அவங்களோட மைண்ட்ல செட் பண்ணணும். அது மட்டும் நீங்க கதைகளை அந்த குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இதோட சேர்த்தே சொல்லி கொடுத்துருங்க. கண்டிப்பாமா, கண்டிப்பா. நிறைய கதைகள் கூட குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டான விஷயம் செய்யறோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அளவுல நம்ம வந்து நிறைவு செய்யறோம். அதிகம் கரெக்டா குழந்தைங்க கடவுள் நம்பிக்கை உழைப்பு ரெண்டுமே முக்கியம் அப்படிங்கறத குழந்தைங்களுக்கு நம்ம கொண்டு சேர்க்கணும். ஆமாங்கம்மா, ஆமாங்க. நீங்க எல்லாரும் இதோட நிறைவு செய்யறோம்மா. நிறைவு செய்யலாம். பிரேமாமா அவர்கள் சுவாமி வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்யலாம். சரிங்க, சரி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. வான்மையில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு கடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேன் ஏரிய மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். சிவசிவ நன்றிங்க சுவாமி. ராகவன் ஐயா ஓரிரு வார்த்தைகள் அதோட ஐயா ஒரு வார்த்தைகள் சொல்லி ஆகும். ஏன்னா ஐயா ஒரு வார்த்தைகள் பேசணும்னு ஆசைப்படுறேன். திருமுக தரிசனத்தோடு. சிவ 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர அரோகர அரோகர. இங்கு எழுந்தருள் இருக்கிற அத்துணை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் குருநாதருக்கும் அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய வாழ்த்துகள். அதாவது 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு விஷயத்த சின்ன வயசுல நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் வெளியில வரும். அதனால குழந்தைகளுக்கு ஒழுக்கம், கல்வி, கலை, ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான அந்த பங்குகளையும் அவர்களின் உள்ளார இருக்கிற திறமைகளை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்காக பொருள் ஆதாரத்தை முன்வைக்காம அருள் ஆதாரத்தை மட்டுமே முன்வைத்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு முயற்சி தான் இந்த மழலையர் முருகன். இதுல குழந்தைங்களுக்கு பாட்டு, ஆன்மீகம், ஒழுக்கம், கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்,
ஸ்பீச்சிங் எப்படி கம்யூனிகேஷன் பண்ணணும், கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி சிலம்பம் கத்து கொடுக்கறது, ஒருத்தவங்களை எப்படி அணுகுமுறை பண்ணணும், மரியாதைனா எப்படி சொல்லி கொடுக்கணும், பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், கூட இருக்கிறவங்க கிட்ட எப்படி பேசணும், இந்த மாதிரி இந்த வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையுமே நாங்க சொல்லி தரதற்காக உள்ள முழு முயற்சிகளை நாங்க எடுக்கிறோம். அதனால குழந்தைகள் அத்துணை பேரும் தங்களை தாங்களே வளர்த்துக்கணும். அந்த சமூகத்துல இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு படிப்பு மட்டும் முக்கியத்துவம் கிடையாது. படிப்பை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது நமக்காக. அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இலவசமாக எந்த ஒரு அதாவது மற்றைய நோக்குகள் இல்லாம உயரிய நோக்குல இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லி தரணும். குழந்தைங்கள்லாம் இன்னும் நல்லா வளரணும். நம்மளுடைய இது இருக்கு இல்லையா, சமயம் இருக்கு இல்லையா, இப்ப மற்றைய சமயங்கள்லாம் மற்ற இன்னும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டு இருக்கிறப்போ நம்மளுடைய சமயங்கள்ல இன்னும் நம்ம அதை இன்னும் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து போகாம இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆன்மீகத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கும். அது கிடையவே கிடையாது. அந்த விதை ஞான சம்பந்தர் எப்படி 3 வயசுல அவருக்கு ஞானம் கிடைச்சிச்சோ அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளையும் அந்தந்த வயசுல நம்ம ஞானம் கொடுத்து அவங்களை கொண்டுட்டு வரப்ப என்ன ஆகும்னா, ஒவ்வொரு குழந்தைகளும் அருளாளர்களாக நம்மளுடைய சமயத்துக்கு வருவதற்கு முழு தகுதி உடையவர்கள். பெருமானுடைய பெரும் கருணை, இறைவனுடைய கருணை இல்லாம இந்த குழந்தைகள்லாம் இங்க உட்கார்ந்திருக்கவே மாட்டாங்க. அதனால இங்க எல்லாருமே அனுபவம் வாய்ந்தவர்கள். ஐயா அனுபவம் வாய்ந்தவங்க, பிரேமம்மா அனுபவம் வாய்ந்தவங்க, இவ்வளவு அனுபவம் வாய்ந்தவங்க குட்டி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா அவங்க இன்னும் நிறைய ஈஸியா கத்துக்கலாம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி இப்ப ஐயா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க. அப்ப அவ்வளவு பெரிய காலேஜ்ல பெரியவங்களுக்கு எல்லாம் பாடம் எடுக்கிறவங்க உங்களுக்கு பாடம் எடுத்தாங்க அப்படின்னா நீங்க இன்னும் அதை அவங்களுடைய அந்த நிலையை புரிஞ்சுக்கணும். எதனால நமக்கு எடுக்கிறாங்க, அவங்க நமக்கு என்ன மாதிரி அவங்க சொல்லி தராங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். அதனால தொடர்ந்து நீங்க எல்லாம் கலந்துக்கோங்க. இது வாரத்துல ஒரு 2 இது ஒன்னும் கிளாஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது. ரொம்ப கேஷுவலா நல்லா ஜாலியா இங்க நம்ம கத்துக்கலாம். ரொம்ப ஈஸியா கத்துக்கலாம். எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த டாஸ்க் கூட ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஒரு சில இதுல குழந்தைங்க தேர்லாம் அழகா குட்டியா இந்த கார்ட்போர்ட்ல தேர் செஞ்சாங்க, டிராயிங் வரைஞ்சாங்க. சோ அந்த மாதிரி உங்களுக்குள்ளார இருக்கிற திறமைகள் எல்லாத்தையும் நாங்க அதை கொண்டுட்டு வருவோம். அதனால தொடர்ந்து நீங்க கத்துக்கோங்க. உங்க பேரண்ட்ஸே மறந்தாலும் குழந்தைங்க நீங்க எல்லாரும் நாங்க போகணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கேட்டுட்டு இங்க வாங்க. உங்களுக்கு மனசுல என்ன விதமான குழப்பங்களோ அது சந்தேகங்களோ டவுட்ஸ் இருந்தாலும் அதை எங்க கிட்ட கேளுங்க. எங்களால முடிந்த அளவுக்கு நாங்க தீர்த்து வைக்கிறோம். இது முழுவதுமாக இந்த குழந்தைகள் எல்லாரும் முன்னாடி வரணும், அவர்கள் இன்னும் நல்லா சிறப்பா வரணும் அப்படிங்கிறதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி தான். அதனால எல்லாரும் ஒத்துழைப்பு தரணும். சிவ நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க ஐயா. ஐயா ரொம்ப அருமையா சொன்னாங்க நம்ம என்ன பண்ண போறோம்ன்றதுக்கான இதுக்கான கரிக்குலம் டெவலப்மெண்ட் நானும் ஐயா பிரேமாமா அவர்கள் எல்லாம் சேர்ந்து இதுக்கான 24 வாரங்களுக்கான கரிக்குலம் டெவலப் பண்றோம். என்ன பண்ண போறோம்னு பிளான் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நிறைய வச்சிருக்கோம். அது எல்லாமே டேபிளா வந்துடும், பிடிஎஃபா வந்துடும். இந்த வாரம் இதுதான் நடக்க போகுது, இந்த வாரம் இதுதான் செய்ய போறோம் அப்படிங்கிற டிட்டர்மினிஸ்டிக் டேபிள் அந்த கரிக்குலம் ஆக்ஷன் பிளான் எல்லாமே உங்களுக்கு கிளியரா வந்துடும். அதனால என்ன பண்ண போறோம்ன்ற ஒரு முழு வீச்சோடு தான் நாங்க இதுல இறங்கி இருக்கோம் என்று சொல்லி இந்த அளவிலே குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லி வேலுண்டு வினை இல்லை குழுமம் சார்பாக அத்தனை குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நன்றி சொல்லி இந்த மழலையர் முருகன் 6வது நிகழ்வை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். நன்றி. திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, அரோகரா. குழந்தைகள் அடியார்கள் உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றி. அடியார்கள் விடைபெறலாம், எல்லாரும் விடைபெறலாம். நமச்சிவாய். சிவாய நம. முருகா சரணம் ஐயா. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம் ஐயா. முருகா சரணம். திருச்சிற்றம்பலம் சாமி. திருச்சிற்றம்பலம் சாமி. சிவ சிவ சிவ. திருச்சிற்றம்பலம் சாமி. திருச்சிற்றம்பலம். ஆக ஆக திருச்சிற்றம்பலம். நல்லதுங்க சாமி. சிவ 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 சிவ. நல்லதுங்க சாமி. சிவ சிவ சிவ. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சர் பிரேமா அம்மா மட்டும் இருங்க, லோகன் ஐயாவும் இருங்க. தன்யஸ்ரீ அம்மா நல்லதுங்க சாமி. என்னமோ சொல்ல வராங்க, அன்மியூட் பண்ணி சொல்லுங்க செல்லம். அன்மியூட் பண்ணுங்க தங்கம். தன்யஸ்ரீ தங்கம் சொல்லுங்க, என்ன வேணும் சொல்லணும். அந்த குழியும் அந்த தோடும் இருக்குன்னு சொன்னீங்களா, நான் என்ன நினைக்கிறேன்னா சக்தியும் சிவமும் ஒண்ணுன்னு நினைக்கிறேன்.
ஆஹா அதான் அதான் சாமி, அதே சாமி, அதுதான் சக்திகள் அதுதான் உண்மை சாமி, அதுதான் உண்மை. ஆணும் பெண்ணும் சமம் சொல்றோம். நல்லதுங்க சாமி, அழகு தங்கங்க, அழகு 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 அழகு. நல்லதுங்க சாமி. அந்த மீனாட்சி மாதிரி இருந்தீங்க, அது மாதிரி இல்லைங்க பாப்போம். நான் அப்பால நீங்க பாக்கும்போது நான் பாக்கல. மீனாட்சி மாதிரி இல்லைங்க, மீனாட்சி மாதிரி ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்து வச்சிருக்கீங்க, பாப்போம். எடுத்து வச்சிருக்கீங்களா? எனக்கு தெரியல. பட்டு விடுத்து மீனாட்சி வந்துட்டா பாருங்க சாமி. மீனாட்சி வந்துட்டா. நல்லது நல்லது. இன்னும் நான் இதை கழட்டவே இல்லை. நேற்றுதான் இந்த ட்ரெஸ் போட்டேன். அருமை தங்கம், அருமை தங்கம். நல்லது நல்லது தங்கம், நல்லது தங்கம். உத்தரவு வாங்கிக்கலாம். தன்யஸ்ரீ அம்மா நீங்க மீட்டிங் கியூட் பண்ணிக்கலாம். நல்லதுங்க சுவாமி. சிவசன் சர்வேஸ் தங்கம், சர்வேஸ் தங்கம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா ரொம்ப அருமையான குழந்தைங்க சுவாமி. சிவசிவ தன்யஸ்ரீ அழகா. சர்வேஸ் தங்கம் நன்றி தங்கமே, நன்றி. எப்படி இருக்கீங்க தங்கம்? நல்லா இருக்கீங்களா? சரி தங்கம். அண்ணனும் சேர்ந்து வந்துடணும், 2 பேரும் சேர்ந்து. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து வரணும். சரிங்க தங்கம், நல்லது. நாம பார்க்கலாம். நல்லதுங்க சாமி. உத்தரவு வாங்கிக்கலாம். அமைச்சோம். தன்யஸ்ரீ அம்மா உத்தரவு வாங்கிக்கலாம். நல்லதுங்க அம்மா, நல்லது அம்மா. நன்றி. உத்தரவு வாங்கிக்கலாம். சுவாமி ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ நம்ம ஒரு சின்ன வார்த்தையோட நம்ம ரெக்கார்ட் முடிச்சிடுறேன். ரெக்கார்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் சுவாமி.